அவையோர் அனைவருக்கும் வணக்கம். சைவத்துக்கும் வைணவத்துக்கும் இடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் சில வித்தியாசமான வியப்பான நிகழ்ச்சிகளை காண்கிறேன். என்னடா சைவத்துக்கும் வைணவத்துக்கும் இடையில் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, பாக்குறீங்களா? அந்த பக்கம் நடராஜன், இந்த பக்கம் கண்ணன் இல்லையா? ஆகவே சைவத்துக்கும் வைணவத்துக்கும் இடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த நடராஜரும் இந்த கண்ணனாகிய கோவிந்தராஜனும் ஒரு சேர குடியிருக்கிற இடம் எது தெரியுமா? சிதம்பரம் தான். அந்த 10 பேர்லயே வச்சுட்டு இருக்காரு அவர், சிதம்பரம் ஆர்சி நடராஜன் இல்லையா? ஆகவே சிதம்பரத்திலேயே இந்த நிகழ்வு நடக்கிறதோ அப்படிங்கிறதும் ஒரு ஆச்சரியகரமான வியப்பான நிகழ்வு. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சிதம்பரத்துலதான் கம்பர் முதல்ல ராமாயணத்தை அரங்கேற்றினார் இல்லையா? அது மாதிரி ஒரு முத்தான நிகழ்வு இன்னைக்கு கோட்டுப்புறத்துல இந்த நூலகத்துல இடைப்பெற்றிருக்கு. அன்னைக்கு ஆடல்வல்லானுடைய இடத்துல இடம்பெற்றதாகிய சரித்திரம் இங்க திரும்புறதோ அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எனக்கு. அது மட்டும் இல்லாம திரு கண்ணன் அவர்கள் என்கிட்ட இந்த புத்தகத்தை கொடுத்த பொழுது அதனுடைய தலைப்பு பார்த்தேன், ஆனாருனா நிர்மலவதனா. இந்த ஆச்சரியமா இருந்தது, இது என்ன ஆனாருனா நிர்மலவதனா அப்படின்னு. ஏன்னா எங்க ஊர் பக்கம் எல்லாம் பொதுவாவே செட்டியார் குடும்பங்கள்ல அவர்கள் இந்த பேரினுடைய முதல் எழுத்தை வச்சுதான் கூப்பிட்டுப்பாங்க. மேனா செட்டியார், லேனா செட்டியார், ஆனாருனா செட்டியார், அப்படிதான் கூப்பிட்டுப்பாங்க. அது மாதிரி இந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா மேடையை பார்த்த பிறகு எனக்கு ஆச்சரியம் எல்லாம் வியப்பா மாறிடுது. இந்த தலைப்பை வச்சதுனால மேன்மை தாங்கிய குப்புசாமி செட்டியார் அவர்களும் அந்த குலத்தில் உதித்த திரு முத்துராமன் அவர்களும் இந்த நூலை வெளியிடக்கூடிய வாய்ப்பு வந்துதா, இல்ல இவர்கள் இருவர் கையால தான் இந்த நூல் வெளியிடப்படணும் அப்படிங்கிறது விதியின் விளையாட்டா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆச்சரியமும் வந்துடுச்சு. அப்போ எவ்வளவு அற்புதமான ஒரு ஒற்றுமைகளும் விந்தைகளும் நிறைந்ததாகிய இந்த நூல் வெளியீட்டு விழால அடியனுக்கும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா நூல் வெளியீட்டு விழால நூலை பத்தி பேச வந்துட்டு இவ வேற ஏதோ பேசிட்டு இருக்காளே, தென்னை மரத்தை பத்தி பேச சொன்னா பசுமாட்டை பத்தி பேசுறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இத்தகைய சிறப்பு வாய்ந்த தென்னை மரத்துல கட்டப்பட்டிருக்கிற பசுமாடு அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நான் அந்த நூல்ல பேச வந்திருக்கிற 2-3 கதைகளை பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன். அதிகமா உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, ஹரிச்சந்திரனுடைய கதைகள் பொதுவா நம்ம மேடை நாடகங்கள் எல்லாம் வரும்போது பொய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதுதான். ஆனா புராண கதைகளுக்கும் பின்னாடி நாட்டுப்புற கதைகளுக்கும் நடுவுல நிறைய வேறுபாடுகள் இருக்கு. உதாரணமா பாரிஜாத அபகரணத்து கதையை எடுத்துட்டா, கிருஷ்ண சரித்திரத்திலேயோ ஸ்ரீமத் பாகவதத்திலேயோ யாதவாபிதயத்திலேயோ எங்கேயுமே ருக்மிணியும் பாமாவும் 2 பேரும் சண்டை போட்டுக்கொண்டு அந்த மரத்தை எடுத்துட்டு வந்து சொன்னதா எந்த சரித்திரமும் இல்லை. நரகாசுரனுடைய வதத்துக்கு பிறகு அந்த தன் தாயினுடைய தோட்டத்தை கொடுக்கறதுக்காக போகிற இடத்துல இந்திராணியால அவமதிக்கப்படுறதுனால கிருஷ்ணன் அவளுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி பாரிஜாத மரத்தை பேர்த்து எடுத்துக்கொண்டு வந்ததாக யாதவாபிதயம் சொல்லும். ஆகவே ஹரிச்சந்திரன் பொய்யே பேசாதவர் அப்படிங்கிற அந்த தாட்டை மட்டும் வச்சுட்டு ஹரிச்சந்திரனுடைய கதைகள் பல நாடகங்களாக புனையப்பட்டன. ஆனா உண்மையில ஹரிச்சந்திரன் பொய் பேசவில்லை, ஆனா மறைக்கிறான், அதை தள்ளி போடுகிறான். எங்க அப்படின்னா, ஹரிச்சந்திரனுக்கு புத்திரபாகியம் இல்லாத போது அவன் வருணன் கிட்ட ஒரு வரம் கேட்கிறான். வருணன் ஒரு கண்டிஷன் சொல்ற, இந்த மாதிரி முதல் குழந்தையை எனக்கு பலி கொடுத்தியானா உனக்கு அதுக்கப்புறம் சந்ததி வளரும்னு. சரின்னு ஹரிச்சந்திரனும் வாக்கு கொடுக்குறான். ஆனா அந்த உண்மையை யார்கிட்டையும் அவன் சொல்லவே இல்லை. வருணனும் அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து கேட்க, முதல் வருடம் முடியட்டும், அவன் பள்ளி செல்லட்டும், இப்படி அந்த காரணத்தை தள்ளி போட்டுக் கொண்டே வருகின்றார். இறுதியில் தன்னை பலி கொடுக்க போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அந்த பையனானவன் காட்டுக்குள் ஓடிவிடுகிறான். வருணன் கேட்கும்போது பையனை காணவில்லை. எல்லாருக்கும் விஷயம் வெளிப்பட்டு விடுகிறது. உடனே வருணன் கோபம் ஹரிச்சந்திரனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து ஒரு தீராத நோயை கொடுத்து விட்டு போகிறான். பொதுவாக ஹரிச்சந்திரனுடைய கதை மற்றும் வசிஷ்டரன் விஸ்வாமித்திரருடைய கதைகளை கேட்கும்போது வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் ஒருவருக்கொருவர் கோபம் கொண்டு பரம வைரிகள் போல இருப்பதைத்தான் நாம் பல சரித்திரங்கள்ல பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் குலகுருவான வசிஷ்டர் ஹரிச்சந்திரனுடைய நோய் தீருவதற்கு விஸ்வாமித்திரரைத்தான் அழைக்கின்றார். ஆகவே விஸ்வாமித்திரர் பொருத்தமான வேறு ஒரு பையனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு பலி கொடுக்க வரும் சமயம் அதை நிறுத்தி வருணனிடமிருந்து யாசித்து அந்த நோயை தீர்க்கும் வரத்தையும் அந்த பிள்ளையை வேண்டாம் என்று சொல்லக்கூடியதையும்
உள்ளதாக பல ராமாயணத்திலும், உத்தர ராமாயணத்திலும், ராமாயணத்தினுடைய பல்வேறு பிரிவுகளிலும் இந்த கதையானது வருகின்றது. ஆக ஹரிச்சந்திரனுடைய உள்ள போராட்டம் எப்படி போன ஜென்மத்தில் அவன் யாராக இருந்து அடுத்த ஜென்மத்திலையும் சென்ற ஜென்மத்தில் இருந்த அந்த இளவரசியை பிரிந்தது, கர்மவினையின் காரணமாக பிரிந்தது, அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஜென்மத்துல அவர்கள் எப்படி இணைந்தார்கள் முதலான கதைகளை தனக்கே உரிய பாணியில நகைச்சுவை ததும்ப அவர் சொல்லியிருக்கார். உதாரணமா ஒரு நகைச்சுவை அப்படின்னு சொன்னோம்னா, விஷி வஷி அப்படின்னு சொல்லுவார். இதுல விஷி அப்படிங்கிறது விஸ்வாமித்திரர், வசி அப்படிங்கிறது வசிஷ்டரை குறிக்கும். கண்ணன் இல்லையா, அந்த குறும்புத்தனம் இருக்கத்தான் செய்கிறது. அதே போல யயாதியினுடைய சரித்திரம், ஆண்டாளுடைய சரித்திரம், மேல்கோட்டை சரித்திரம், உடுமிலையனுடைய சரித்திரம் எல்லாவற்றையுமே தனக்கே உரிய பாணியில் வித்தியாசமாக விவரித்திருக்கின்றார். இடையிடையில் தூவப்பட்டதாகிய முந்திரி திராட்சையை போன்ற கேசரி மணக்கக்கூடிய பதிவுகள். யயாதியினுடைய கதைக்கு வருவோம். யயாதி நேரடியாக அறிமுகமாகவில்லை, புருதான் அதிகமாகிறான். இந்த கதையின் நாயகியான ஆனாருண்ணா நிர்மலவதனா புருவை சந்திக்கக்கூடிய காட்சி. புருவை சந்திக்கின்றாள். புரு யாரென்று தெரியாமலேயே அவனோடு பழகுகின்றாள். இறுதியில் புரு தான் யாரென்று வெளிப்படுத்திவிட்டு யயாதியிடம் அனுமதி பெற்று வருகிறேன் என்று செல்கின்றவன் வரவில்லை. எங்கே தன்னை போலவே, தன்னை கணவன் உதறியது போலவே இவளை உதறிவிடுவாளோ என்ற பயம் புருவினுடைய அம்மாவுடைய சர்மிஷ்டை. இந்த இடத்தில் சர்மிஷ்டை ஏன் இப்படி ஆனாள் அன்று சரித்திரத்தில் காணப்படாத பல பக்கங்களை தொட்டு பேசுகின்றார். தேவயானியால் பழிவாங்கப்படும் சர்மிஷ்டை கணவனை பிரிந்து தன் மகனோடு கானகத்தில் வசிப்பதும், இறுதியில் தன் கணவனை காணச் சென்று அங்கு இளமை ததும்பக்கூடிய யயாதியை பார்த்து பின் வயோதிகத்தால் திண்டாடக்கூடிய தன் மகன் புருவை பார்க்கின்றார். நடந்ததை கேட்க இந்த இடத்தில் தான் நிர்மலவதனா ஒரு வித்தியாசமான முடிவை எடுக்கின்றார். குருவிடம் யாசிக்கின்றார் சுக்கராச்சாரியரிடம், குருவே, என்னையும் வயோகத்துக்கு உள்ளாக்கு என்று. குரு தடுத்தும் அவள் கேட்கவில்லை. தன்னையும் வயோகத்திற்கு உள்ளாக்க சொல்லி போராடுகின்றார். அதற்கு காரணம், தன் காதலனைப் போலவே தானும் இளமையிழந்து அவனோடு இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருளுங்கள். சுக்கராச்சாரியார் மனமிறங்கி இருவரையும் யவ்வனமாக்குகின்றார். இந்த இடத்தில் தான் தன் மகளின் பேச்சை கேட்காமல் தர்மத்தின் பேச்சை கேட்கின்றார். இப்படியாக புராண புருஷர்களின் மறுபக்கத்தை அழகாக தொட்டு செல்கின்றது. இதற்கு மேலும் இந்த புத்தகத்தை சொல்ல வேண்டும் என்றால் அணுவை துடைத்தேள் கடலை புகுத்தி அப்படின்னு சொல்றதுக்கு சமமானதாயிடும். ட்ரெய்லர், ஒரு படத்தினுடைய சுவாரஸ்யத்திற்கு ட்ரெய்லரையே முழு படமாக காட்டக்கூடாது. ஆகவே ஓரளவுக்கு என்னால் இயன்ற அளவுக்கு இந்த புத்தகத்தில் சுவாரஸ்யத்தை குறையாமல் சொல்ல முயன்றிருக்கின்றேன். நீங்களும் புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய மனதை மகிழச் செய்யும். நன்றி.